கூர்ம புராணம். தோற்றுவாய். 14 புராணங்களில் கூர்ம புராணமும் ஒன்று. 17,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இது பகவான் விஷ்ணு அமிர்த மதனத்தின் போது மந்திரமடை கடலில் அமிழ்ந்து போகாமல் நிலையாக நிறுத்த எடுத்த ஆமை வடிவம் பற்றிய வரலாறு. இது ஒரு சராசரி அளவுள்ள புராணம். மூல கூர்ம புராணத்தில் பிரம்ம சம்ஹிதை, பாகவதி சம்ஹிதை, கௌரி சம்ஹிதை, வைஷ்ணவி சம்ஹிதை என்று 4 பெரும் பிரிவுகள் இருந்தன. பிரம்ம சம்ஹிதை என்ற பிரிவு மட்டுமே கிடைத்துள்ளது. இதை வைத்து இதற்கு கூர்ம புராணம் என்று பெயர் பெற்றது. பிரம்ம சம்ஹிதை முதல் பாகம் பூர்வ பாகம் என்றும், கூடுதல் பகுதி உபரி பாகம் என்று கூறப்படுகிறது. முன்னதில் 52 அத்தியாயங்களும் பின்னதில் 44 அத்தியாயங்களும் உள்ளன. புராண இலக்கணமாக கூறப்பட்டுள்ள 5 இதில் கூறப்பட்டுள்ளதால் இது மகாபுராணம் எனப்படுகிறது. பூர்வ புராணத்தின் ஒரு பகுதியாக ஈஸ்வர கீதை உள்ளது. இதை யோகத்தை பற்றி விவரிக்கிறது. கூர்ம புராணம் ஒரு தாமசிக புராணம் ஆகும். பகவான் விஷ்ணு கூர்ம ஆமை வடிவில் இதை உரைத்ததால் இது கூர்ம புராணம் எனப்படுகிறது. இதனை இந்திரத்யும்னனுக்கு கூறினார். 18 புராணங்களில் பட்டியலில் சிவபுராணம் உண்டு என்பர். வேறு சிலர் சிவபுராணத்திற்கு பதிலாக வாயு புராணத்தை சேர்த்து கூறுவர். சிலர் சிவபுராணம் வாயு புராணம் இரண்டையும் சேர்த்து பட்டியலில் 19 புராண பெயர்களை கூறுவது வழக்கத்தில் உள்ளது. இந்திரத்யும்னன். முன்னர் ஸ்ரீ கல்பத்தில் இந்திரத்யும்னன் என்றொரு பிராமணன் இருந்தான். அவன் உட்புறவியில் ஒரு அரசன். அவன் விஷ்ணுவை பூஜித்து அவர் மூலம் கூர்ம புராணத்தை கேட்டான். அதன் பலனாக இந்த ஜென்மத்தில் அந்தரனாக பிறந்தார். அவன் சதா சர்வ காலமும் மகாவிஷ்ணுவே தியானித்து வந்ததால் மகாலட்சுமி அவன் எதிரே பிரத்யட்சமானாள். அவள் ஸ்ரீ தேவியை பார்த்து, அவள் யார் என்று கேட்க, மகாலட்சுமி, நான் விஷ்ணு பத்தினி, விஷ்ணு மாயை என்றும் நான் வேறு, பகவான் வேறல்ல, விஷ்ணு பிரம்மா சிவபெருமானுடைய ஆத்மா, அவரை பூஜித்தால் மோட்சம் கிட்டும், நீயும் அவ்வாறே செய் என்று கூறி மறைந்து விட்டாள். அந்தணன் இந்திரத்யும்னன் ஸ்ரீநாதனை குறித்து பூஜனை செய்து விஷ்ணு காட்சி அளிக்க அவரை வணங்கி நிற்க அவனை 2 கரங்களால் தொட அந்தணன் பிரம்ம தத்துவம் அடையலானான். உடனே அந்த பிராமணன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுமாறு கூற, பகவான் சிருஷ்டிக்கெல்லாம் மூல காரணம் நான் ஒருவனே, இந்த பரம ஞானத்துடன் காரியங்களை செய்வாயாக என்று சிருஷ்டி முறை அனைத்தையும் போதித்தார். அன்று முதல் பிராமணன் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது என்று அனைத்திலும் பரமாத்மாவை கண்டு ஆனந்த பரவசமானான். ஒரு நாள் அந்த பிராமணன் சூரியன் கட்டளைப்படி பிரம்மலோகம் சென்று பார்க்க நினைக்க அவன் முன் ஒரு விமானம் வந்து நின்றது. அதில் ஏறி செல்லுகையில் அவர் தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் விமானத்தின் பின் கூட்டமாக சென்றனர். அவர்கள் முன்னே 1000 சூரியன் ஒளியை கண்டனர். அதில் பிரம்மாவை கண்டனர். இந்திரத்யும்னன் முன்னால் சென்று பிரம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கினார். அவனை பிரம்மா தூக்கி நிறுத்தி ஆளுநங்கம் செய்து கொண்டார். அப்போது அவர்களிடமிருந்து பேரொளி ஒன்று தோன்றி சூரிய மண்டலத்தில் பிரவேசித்தது. எந்த புண்ணியாத்மா பிரம்ம ஞானியாக உத்தராயணத்தில் மரணம் அடைகிறானோ அவன் தேவதைக்கு சமமான மகிமை பெற்று சூரிய ஒளியுடன் கலந்து விடுவான் என்கிறது வேதம். அதுவே ஜென்ம சாபல்யம் அல்லவா. பாட்கடலை கடைய ஆயத்தம். பிரம்ம சிருஷ்டியை ஆரம்பித்த பிறகு தேவேந்திரன் ஒரு நாள் முடிவில் வீட்டிருக்க தேவர்கள், கந்தர்வர்கள், மும்மூர்த்திகள், கிம்புருடர்கள் நடனமாடி அப்சரசுகளின் ஆடல் பாடல் நடைபெற்றது. பாட்கடைய ஆயத்தம். பிரம்மா சிருஷ்டி ஆரம்பித்த பிறகு தேவேந்திரன் ஒரு நாள் முடிவில் வீட்டிருக்க தேவர்கள், கந்தர்வர்கள், மும்மூர்த்திகள், கிம்புருடர்கள் நடனமாடி அப்சரசுகளின் ஆடல் பாடல் நடைபெற்றது. சிவதாண்டமும் கூடியது. அவ்வமயம் குபேரன் எழுந்து, எனக்கு நவநிதிகள், ரத்தினங்கள் யாவும் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்திரன் பதவி ஏற்றிட அவை யாவும் செலவழிந்து விட்டன. மகேஸ்வர இந்திராதி தேவர்களும் சூரியன், சந்திரன் ஆகியோருக்கும் என்னிடமிருந்த நிதியை எல்லாம் எடுத்து செலவழித்தனர் என்று கூறினர். அப்போது விஷ்ணு குபேரனுக்கு கூற்றை ஆமோதித்து, இனி பாட்கடலை கடைந்தால் அகண்ட ரத்தினங்களும் மற்றும் அபூர்வ இந்திராதி தேவர்களும் சூரியன், சந்திரன் ஆகியோர் நிதியை எல்லாம் எடுத்து செல்லவழித்தனர் என்று கூறினார். அப்போது விஷ்ணு குபேரனின் ஆட்கூற்றை ஆமோதித்து, நீ பாட்கடலை கடந்தால் அகண்ட ரத்தினங்களும் மற்றும் அபூர்வ பொருள்களும் கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சி ஈடுபடுங்கள் என்று கூறினார். உடனே அனைவரும் பாட்கடல் உள்ள இடத்தில் ஒன்று கூடினர். அரசர் கூட்டத்தையும் அனுப்பி வைக்குமாறு பாதாள பலி சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பினார். அப்போது அசரீரி கூறியவாறு மந்திரமலை எதிரில் விசித்திர நிறங்களுடைய ஆமை உள்ளது. அதனை கொண்டு வந்து கடலில் விட்டனர். உடனே அது மிகப்பெரிய உருவம் எடுத்து மந்திரமலையை சுட்டிக் கொள்ளுமாறு விஷ்ணு கூற, அதுதான் தூளாகி விடுவேன் என அஞ்சி கூறிட, பகவான் உலகையே தாங்கும் உனக்கு இது ஒரு பொருட்டல்ல என்று கூறினார். உனக்கு ஒரு ஆபத்துமின்றி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இவ்வாறு பாட்கடலை கடைவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற
வாசுகி மந்திரமலியை சுற்றி கொள்ள அதன் தலைப்பாகம் ராட்சசர்களும் வால்பாகம் தேவர்களும் இருந்து பாட்கடலை கடைய ஆரம்பித்தனர். பாற்கடலில் தோன்றியவை தேவர்கள், முனிவர்கள், கந்தர்கள் ஆகியோர் விண்ணிலிருந்து பாற்கடலை கடைவதை காணப்பட்டனர். இடையில் கடைவதில் ஈடுபட்டவர்கள் களைப்புற்றனர். அவர்களுக்கு இயலாமை ஏற்பட்டது. எல்லோரும் தேவையான பலம் தந்து இந்த கடைவதை வெற்றிகரமாக்குமாறு ஹரிய வேண்டினர். அப்போது மகாவிஷ்ணு, தேவர்களே, தானவர்களே, இதற்கு போய் அழுத்துக் கொள்ளலாமா? இது மிக அற்ப பணி. சமுத்திரம் உள்ளது, மத்து உள்ளது, கயிறு உள்ளது, நான் இருக்கிறேன், மேலும் முயற்சி செய்யுங்கள் என்றார். அவர்கள் மறுபடியும் புது உற்சாகம் பலம் கொண்டு கடைய ஆரம்பித்தனர். அப்போது மழை பலவிதமாக அசைய ஆரம்பித்தது. அப்போது மகாவிஷ்ணு மலையை காலால் அழுத்தினார். பின்னர் முழு மனதுடன் முழு மூச்சாய் மதனம் நடைபெற்றது. சில நேரம் வரை ஒன்றுமே பலன் கிடைக்காதால் பிரம்மா ஜாம்பவானை ஔஷதிகளை கடலில் சேர்க்குமாறு கூறினார். பிறகு கடலிலிருந்து ஒரு வெள்ளை ரசம் வெளிவர அதனை பிரம்மா ஒரு தங்க கலசத்தில் போட்டு வைத்துக் கொண்டார். மேலும் கடைந்திட அதிலிருந்து ஐராவதம் என்னும் யானை தோன்றியது. பிறகு மதுரசம் தோன்றியது. அதன் நாற்றம் பொறுக்க முடியாமல் அதனை வெறுத்தனர். அடுத்து சந்திரன் தோன்றினார். உடனே மகாலட்சுமி பிறந்தாள். அவளுக்கு பின்னால் ரம்பை, மேனகை, திலோத்தமை, குருதாசி, சகேசி, மஞ்சுகோஸ், சித்திரலேகை முதலிய தேவலோக நடன மாதர்கள் தோன்றின. பிறகு நிதிகள் தோன்றின. தினமும் ரத்தினங்கள் சிந்தும் உடலில் உள்ள 2 திவ்ய புருஷர்கள் வெளிப்பட்டனர். பிரம்மா அவர்கள் இருவரையும் லக்ஷ்மி சன்னதி இருக்கச் செய்தார். அவர்கள் குபேரனுக்கு நவநிதிகள் முழுவதும் கிடைக்கச் செய்தனர். பின்னர் உச்சை சிரவம் என்னும் பெண் குதிரை தோன்றியது. அதன் பின் ஒரு தாமரை முற்று குடைபோல் தோன்றியது. அதிலிருந்து ரத்தினங்கள் கொட்ட ஆரம்பித்தன. அதுதான் பிரம்ம தண்டலம். அதுவும் அடுத்து பிரம்மாவுக்கேற்ற கமண்டலம் வெளிப்பட்டது. பின்னர் கல்பதரு, காமதேனு, சூரியமணி, சமந்தகமணி, கௌஸ்துபமணி, தேவதத்த சங்கு, புஷ்பக விமானம், நந்தி கோஷ ரதம் ஆகியவை தோன்றின. ஆழகால விஷமும் நீலகண்டனம் வெளிப்பட்ட பொருள்கள் மீது ஒவ்வொருவரும் உரிமை கொண்டாட வாதம் செய்யலாயினர். அப்போது சிவபெருமான் இவற்றை எல்லாம் ஓரிடத்தில் பத்திரப்படுத்தி மேலும் கடையுங்கள் என்று கூறினார். கடைசியில் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்றார். இது கேட்ட அனைவரும் செயல் வீரர்களாகி வேகமாக கடைய ஆரம்பித்தனர். அப்போது பயங்கரமான தாழ முடியாத அதிக வெப்பம் பரவிட்டு அதிலிருந்து வெண்ணை முட்டுமளவு சுவாலை எழுப்பியது. எவராலும் அதை சமாளிக்க இயலவில்லை. அவ்வாறு ஆழகால விஷம் தோன்ற அதன் கொடுமையை தவிர்க்கும் வழி பற்றி யோசிக்கலாயினர். இந்த விஷயத்தை சமாளிப்பது எப்படி? மதனத்தை நிறுத்தி விடலாமா? அப்போது அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் நிலைமையை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. எங்களால் சகிக்க முடியவில்லை என்றனர். தேவாசுரர்களின் தீர நிலை கண்ட மகாவிஷ்ணு தயை கொண்டு பெருமழை முடிய செய்து வெப்பத்தை தணித்தார். விஷ்ணு வெப்பத்தை தாங்கி நிற்க அவருடன் நீரடரம் ஆகியது. இனி என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் பிரம்மனிடம் சென்று வேண்ட அவரும் அவர்களுடன் திருமாலின் இருப்பிடம் சென்றார்கள். விஷ்ணு அவரிடம், இப்போது அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமானே என்று கூறி அவர்களை சிவனிடம் அனுப்பி வைத்தார். அனைவரும் கைலாயம் அடைந்து உமாமகேஸ்வரனிடம் வந்துள்ள ஆபத்தை பற்றி, அதாவது ஆழகால விஷத்தை பற்றி கூறி தங்களை காத்தருளுமாறு வேண்டுதி செய்தனர். என் பக்தர்களும் அபாயம் என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டங்களும் ஆபத்து ஏற்படுவதாலும் சரி என்று கூறி ஆழகால விஷத்தை ஏந்தி உட்கொண்டார். அவ்வாறு உட்கொள்ளும் முன் பார்வதி கூற, அவள் பரமன் உட்கொள்வது விஷமல்ல, அமுதமாகும் என்று கூறினார். அருந்திய ஆழகால விஷத்தை வயிற்றில் போக கொட்டாமல் நெஞ்சிலேயே நிறுத்த அவர் கழுத்தை நீளமாக்கிவிட்டது. அவரும் அதனால் நீலகண்டன் என பெயர் பெற்றார். எனினும் சிவனார் உடல் முழுவதும் பயங்கர வெப்பம் வீசிட பிரம்மதேவன் சந்திரனை சிவனார் தலையில் நின்று அவன் அமுத கிரணங்களால் குளிர செய்யுமாறு கூறினார். மேலும் பிரம்மா, கங்கையை சிவனார் தலையில் இருந்து உனது பிரவாகத்தால் நனைந்து கொண்டிரு, உனது அபிஷேகத்தால் ரமனுக்கு சாந்தி ஏற்படுத்து என்று கூறினார். இதனால் சிவபெருமானுக்கு சந்திரசூடன், சந்திரசேகரன், கங்காதரன், சந்திர கலாதரன் என்ற பெயர்கள் ஏற்பட்டன. இவ்வாறு பரமசிவன் ஆழகால விஷயத்தை உட்கொண்டு லோக சேமத்திற்காக உதவினார். இந்த நீலகண்டன் வரலாற்றினை சொல்வோர், கேட்போர், படிப்போர் சிவசாயுஜ பதவி அடைவார் என்று சூதமுனிவர் கூறி முடித்தார். இனி பாட்களில் தோன்றிய பொருள்களை பங்கு போட்டுக் கொள்வதில் அனைவரும் கவனம் செலுத்தினர். பாட்கடலில் தோன்றியவை பங்கீடு. கைலாயத்தை சுற்றிலும் மிக ஒரு ரம்யமான ருத்ரவனம் ஏற்பட்ட புஷ்பவனம் இருந்தது. பார்வதி பரமேஸ்வரர் அதில் உலாவி வந்து சுகம் அனுபவிப்பது வழக்கம். ஒரு நாள் சிவபெருமான் அங்கு ஒரு கரடியை கண்டு தானும் ஒரு ஆண் கரடியாகி பார்வதி பெண் கரடியாக இருவரும் ரதி மன்மத சுகம் அனுபவித்தனர்.
அவர்களுக்கு கரடி முகம் கூடிய மனித உடல் உடைய ஓர் உருவம் தோன்றியது. அந்த கரடி உருவத்தை பார்த்து பரமன், நீ சிவாம்சத்துடன் பிறந்தாய், நீ சர்வசாஸ்திர பண்டிதனாய் அச்சம் நிம்மதி அறியாமல் விளங்குவாய் என்று கூறி ஆசீர்வதித்து வரங்கள் அளித்தன. அவனே ஜாம்பவந்தன். அவனை கொண்டே சமுத்திரத்தில் ஔஷதிகள் சேர்க்கப்பட்டு அமிர்தம் கடையப்பட்டது. பின்னர் அசுரர்கள் கலகம் செய்ய பொருள்கள் பிரித்து கொடுக்கப்பட்டன. ஸ்ரீ ஹரி கூர்ம வடிவை மாற்றிக்கொண்டார். பிரம்மா ஸ்ரீ மகாலட்சுமியுடன் ரத்தின மாலையை கொடுத்து அவர்களுக்கு இஷ்டமானவர் கழுத்தில் போடுமாறு கூட அவள் மகாவிஷ்ணுவின் கழுத்தில் மாலையை சூடி அவன் அருகில் சென்று சேர்ந்தாள். இந்திரன், ஐராவதம், அப்சரசர்களும் ரத்தின குடையும் பெற்றான். குபேரன் நவநதிகளை பெற்றான். கிடைத்த 7 குதிரைகள் சூரியன் தேருக்கு அளிக்கப்பட்டன. சமந்தகமணியையும் குண்டலங்களையும் இந்திரனே பெற்றான். கஸ்துபமணியை மகாவிஷ்ணுவுக்கு அளித்தனர். வருணன் புஷ்ப விமானத்தை பெற்றார். சிவபெருமான் சங்கை எடுத்துக் கொண்டார். கருட கொடி உள்ள தேரை ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பித்தனர். மகா சக்கரவர்த்திகளுக்கு கிரீடங்கள், புஜகீர்த்தி, ரத்னஹாரங்களை பங்கிட்டளித்தனர். பிரம்மா ஒரு மணியை மட்டும் ஏற்றடைந்தார். அரக்கர்கள் தங்களுக்கு எதுவும் அளிக்காமல் தேவர்களை பங்கிட்டுக் கொள்வதை கண்டு, எங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லையே என பிரம்மா உங்களுக்கு தான் அமிர்தம் இருக்கிறதல்லவா, அதை பெற்று சிரஞ்சீவிகளாக இருங்கள் என்றார். இவ்வாறு பிரம்மா சொன்னதும் ராட்சசர்கள் அமிர்த கலசத்தை கொடுக்குமாறு வற்புறுத்தலாயினர். ஆனால் பிரம்மா அமிர்தம் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் என்று பலருக்கும் சமமாக பங்கிட வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு தகராறுவதை கண்ட பிரம்மா தேவர்கள் ஸ்ரீ ஹரியிடம் சென்று தங்களுக்கு உதவுமாறு வேண்டினார். எல்லோரும் கடற்கரையில் கூடி அமிர்தம் பெற காத்திருந்தனர். அப்போது அவர்கள் ஆதில் ஒரு இனிய கானம் இருந்தது. கானம் என்ற திசையில் எல்லோரும் வியப்புற்று பார்க்க ஒரு அழகு சுந்தரி தங்கள் இருக்கும் இடத்திற்கு வருவதை கண்டனர். இவ்வாறு மகாவிஷ்ணு ஜெகன் மோகினி வடிவில் வந்து கொண்டிருந்தார். அவள் அழகில் ஈடுபட்டு மெய்மறந்த சிலர் அவள் காலில் வணங்கி விழுந்தனர். அனைவரையும் மோகினி கவர்ந்து இழுத்து தன் மாய வளையால் சிக்க வைத்தாள். பின்னர் அவர்கள் முன் உள்ள பிரச்சனை என்ன என்று கேட்க அவர்கள் அமிர்த பங்கீடு பற்றி உரைத்தனர். அப்போது மோகினி தேவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி அநியாயம் செய்யலாமா? இது எனக்கும் கொஞ்சமும் பிடிக்காது என்று தேவர்களை வெறுப்பது போலும் அசுரர்கள் பக்கம் சார்ந்து பேசுவது போலும் நடிக்க, அதை நம்பிய அசுரர்கள் மோகினிடம் அவளையே அனைவருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு அளிக்குமாறு வேண்டினர். தேவர்களும் அதனை ஆமோதித்தனர். பிறகு மோகினி பிரம்மனிடமிருந்து அமிர்த கலசத்தையும் சுறாபாத்திரத்தையும் எடுத்துக் கொண்டாள். பின்னர் தேவர்களை ஒரு பக்கமும் அசுரர்களை மற்ற பக்கமும் வரிசையாக உட்கார செய்தாள். பின்னர் அசுரர்களை தன் மோகன சிரிப்பால் வசப்படுத்திக் கொண்டே அவர்களுக்கு சுறாபானத்தையும் தேவர்களுக்கு அமிர்தத்தையும் பங்கிட ஆரம்பித்தாள். மோகினியின் மாயத்தால் அசுரர்களுக்கு சுறாபானத்திற்கும் அமிர்தத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை. ஆனால் அரக்கர்களில் ஒருவன் மட்டும் தனக்கு அமிர்தம் கிடைக்காதென உணர்ந்து தேவர்களுவில் அவர்கள் வரிசையில் அமர்ந்தான். இதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் வெண்ணிலிருந்து பார்த்துவிட்ட சூரியனும் சந்திரனும் இது பற்றி மகாவிஷ்ணு கூட அவர் சக்கராயுதத்தை ஏவி அவன் தலையை வெட்டச் செய்தார். அவன் மரணம் அடையவில்லை. தலையும் முண்டமும் வெவ்வேறாக ககன வீதியில் உயிருடன் தெரிய, பின்னர் அவையே ராகு கேதுக்களாக மாறி நவகிரகங்களில் இரண்டாயின. இதனால் கோபம் கொண்ட அசுரர்களை பகவான் அடக்கி பாதாளத்திற்கு அனுப்பினார். தேவர்களுக்கு தேவராஜ்யம் கிடைத்தது. கௌதம முனிவர் அனுபவம். முன்பொரு சமயம் எங்கும் பசி, பட்டினி, உணவின்மை, பஞ்சத்தால் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். காட்டில் வாழ்ந்த முனிவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. கௌதம முனிவர் என்னும் சக்தி வாய்ந்த ரிஷி காட்டில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவருடைய ஆசிரம பகுதியில் மட்டும் மழை பொய்க்காமல் பெய்து செழிப்பாக இருந்தது. அங்கு பஞ்சம் தலை காட்டவில்லை. எனவே மற்ற முனிவர்கள் கௌதம முனிவரை வேண்டிட அவரும் அவர்களுக்கு உண்ண உணவும் உறைவிடமும் தந்து உதவினார். இவ்வாறு 12 ஆண்டுகள் கழிந்தனர். மழை பெய்து பஞ்சம் பறந்தோடியது. எனவே முனிவர்கள் தங்களுக்கு விடை அளித்து அனுப்புமாறு வேண்டினார். கௌதமன் இன்னும் சில நாட்கள் இருந்து செல்லுமாறு பணிந்தார். அவ்வமயம் முனிவர்கள் கௌதமனின் பெருமையை கண்டு பொறாமை கொண்டனர். அவர்கள் மாயால் ஒரு கரிய கன்றுக்குட்டியை உருவாக்கி கௌதமனிடம் அனுப்பி அதை அவர் தொட்டவுடனேயே கீழே விழுந்து உயிரிட்டது. அதை கண்டு முனிவர்கள் கௌதமனிடம், அவர் பசுவை கொன்று மகாபாவி ஆகிவிட்டதால் அவருடைய விருந்தாளியாக இருக்க முடியாது என்று கூறி சென்றனர். பின்னர் கன்று குட்டியின் விவகாரம் மாயை என அறிந்தார். உடனே முனிவர்களை பார்த்து அவர்கள் வேத நெறி பிசக்கியதால் நரகத்தில் உழன்று பரமுறை பிறந்து இறந்து அவர்கள் பாவத்தை போக்கி கொள்ளுமாறு சபித்தார். அச்சம் கொண்ட முனிவர்கள் அரணையும் அரியையும் துதித்து தங்களுக்கு பாவ விமோசனம் அருள வேண்டினர். வேத நெறியை பின்பற்றாதவர்கள் நரகத்தில் உழல வேண்டியதே, வேறு வழி இல்லை. எனவே வேறு சில சாஸ்திரங்களை அவர்கள் பின்பற்ற உண்டாக்கினர். அவர்கள் நரகில் பல காலம் உழன்று பல பிறவைகள் எடுத்து பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுவே அவர்கள் செய்யக்கூடிய தவம் என்றார்.
காபாலம், நாகுலம், வாமம், பைரவம், பாஞ்சராத்திரம், பாசுபதம் முதலிய சாஸ்திரங்களை ஹரிகேசவர்கள் தோற்றுவித்தனர். சிவனும் காபாலிகனாக உலகில் திரிய ஆரம்பித்தார். அப்போது பார்வதி தேவி விஷ்ணுவின் உறவிடத்தில் இருக்க அவரும் பெண்படிவில் பார்வதிக்கு உதவியாக இருந்தார். அந்தகன் என்னும் அரக்கன் மந்திரமலையின் மீது ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கு உலாவிக் கொண்டிருந்த பார்வதியை கண்டு மோகம் கொண்டான். சிவன் இல்லாது அறிந்து பார்வதியை கைப்பற்ற எண்ணி பார்வதி இருப்புடன் சென்று அங்கு நந்தி காவல் இருப்பதை கண்டான். நந்தி ஒளி மறிக்க இருவருக்கும் சண்டை ஏற்பட அசுரன் அறையை நந்தியின் மீது ஏந்த நந்தி விஷ்ணுவின் முறையிட்டார். அவர் பல சக்திகளை உருவாக்க அசுரனிடம் அவை போரிட்டன. அந்தகன் தோற்று ஓடினான். 12 ஆண்டுகள் கழித்து சிவபெருமான் திரும்பி வந்தார். நிகழ்ந்தது அனைத்தையும் அறிந்தார். அந்தகன் புது பலத்துடன் சிவகேசவர்களை எதிர்த்து போராட வந்தார். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து போர் செய்தனர். அந்தகனை உன்னால் தான் கொல்ல முடியும், அவனை கொன்றுவிடு என்று சிவனிடம் ஹரி கூறினார். சிவபெருமான் அரக்கனை சூளத்தால் குத்தி எடுத்து தாண்டவம் புரிந்தார். சூளத்தின் மகிமையால் அரக்கன் மன தூய்மை பெற்று சிவதுதி செய்ய ஆரம்பித்தான். அதனால் மகிழ்ச்சுற்ற சிவபெருமான் அந்த அரக்கனை கீழே இறக்கி தன்னிடம் ஒரு கணநாயனாக வைத்துக் கொண்டார். அவன் நந்திக்கு தோழனானான். சப்த சாரஸ்வத தீர்த்தம் மங்கணன் கதை. ஒருவன் சப்த சாரஸ்வத தீர்த்தத்தினுள் தவம் செய்ததால் ஞானம் ஏற்பட்டு தவமும் பணிக்கும். மங்கணன் என்பவன் மகரிஷிடம் இருந்த தீர்த்த மகிமையை கேட்டறிந்து அத்தீர்த்தத்தில் நீராடி சிவபக்தனானான். அவன் சிவனை குறித்து தவம் செய்யலானார். அவன் மேனி பேரொளி பெற்றது. பக்தி பரவசத்தால் அவன் பரமனை போலவே தாண்டமாட ஆரம்பித்தார். அவன் முன் சிவபெருமான் காட்சி எடுத்ததும் அவன் தாண்டவத்தை நிறுத்தவில்லை. அப்போது பரமசிவனார் 1000 சிரங்கள் 1000 கரங்கள் கொண்டு பயங்கரமான விஸ்வரூபம் கொண்டார். அவர் அருகில் ஒளிமிக்க ஒரு தேவதையும் இருந்தார். இவ்வடிவில் அவர் செய்த மகா தாண்டவம் கண்ட மங்கணன் சிவபெருமானை வணங்கி ருத்ர அத்தியாயத்திற்கு செய்தார். அது கேட்டு மகிழ்ந்து சிவனார் விஸ்வரூபத்தை மாற்றி உருடன் தோன்றினார். அருகில் இருந்த தேவதையும் மறைந்து விட்டார். அப்போது மங்கணன் சிவபெருமானை வணங்கி விஸ்வரூபம் ஏன், அது அருகில் இருந்த அழகிய தேவதை யார் என்று கேட்டார். அதற்கு பரமன், இது பரமேஸ்வரனின் திவ்ய ரூபம், நானே அது என் அருகில் இருந்தது. பிரகிருதி ரூபிணி, நானே பிரம்மாவாகி 25 ருத்தவங்களுடன் சிருஷ்டிக்கிறேன். விஷ்ணு வடிவில் அனைத்தையும் மூசிக்கிறேன். கால சுத்தமனாய் அழிக்கிறேன். என்னுள் எல்லாம் ஐக்கியமாகி வருகின்றன. எல்லா ஜீவராஜனுக்கும் நானே ஜீவாத்மாக விளங்குகிறேன். என்னை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. இந்த தத்துவத்தை அறிந்த பக்தியுடன் என்னை உபாசனை செய்து சாயுஜ்ய பதவி அடைவாயாக என்று கூறி மறைந்தார். மங்கனும் அவ்வாறு செய்து சாயுஜ்ய பதவி அடைந்தான். ஜெயத்துவஜன் ஐவரின் ஐயமும் சப்தரிஷிகள் தீர்ப்போம். கார்த்தவீரியார்ஜுனனுக்கு சூரன், சூரசேனன், கிருஷ்ணன், ஜெயத்துவஜன் என்ற 5 புதல்வர்கள். அவர்களில் ஜெயத்துவஜன் சிறு வயது முதலே ஞான சம்பந்தனாக நாராயண பக்தனாக நாராயண பக்தனாக இருந்தார். ஆனால் மற்ற 4 முன்னோர்கள் போல் சிவபக்தர்கள் ஒரு நாள் மற்ற 4 இளைய சகோதரர்களை பார்த்து, நம் முன்னோர்களும் சிவபக்தர்களாய் இருக்க நீ மாத்திரம் ஏன் விஷ்ணு பக்தனானா என்று வினவ, அயத்வஜன் அசுரர்களுக்கெல்லாம் நாராயண தெய்வம், அவரே பிரம்மா படைத்த உலகை பரிவாரம் செய்கிறார். சூதுகளின் பகவான், விஷ்ணு வம்ச தோன்றர்களே மன்னர்கள் என்றான். அவரது சகோதரர்கள், சிவன் சத்ரு சங்காரம் செய்திடும் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர், நமக்கு ஞானமும் மோட்சமும் அருள்வார் என்றனர். அப்போது அயத்வஜன் ஒருவன் செய்யும் தர்ம ஆச்சரணமே முக்திகளுக்கு காரணம். பரதர்மர்கள் எவ்வளவு சிறந்தவையானாலும் ஆச்சரணத்துக்கு உதவாதவை என்று பகவானே சொல்லியிருக்கிறார். இவர்கள் வாதத்திற்கு முடிவெட்படாத நிலையில் சப்தரிஷிகளை அடங்கி தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்குமாறு வேண்டார். யாருக்கு எந்த தெய்வத்தின் மீது இஷ்டம் உள்ளதோ அதுவே அவருடைய பரதெய்வம் ஆவார். ஆனால் காரண காரியங்களுக்கேற்ப மற்ற தெய்வங்கள் பூஜிப்பது தற்காலிகமான பலனை கூறியே. அந்த பூஜைகள் நேரங்கள் ஆகா. மன்னர்களுக்கு விஷ்ணுவும் இந்திரனும் தெய்வங்கள். பிராமணர்களுக்கு அக்னி, சூரியன், பிரம்மா, சிவன் ஆகிய தெய்வங்களாகும். தேவர்களுக்கு விஷ்ணுவும், ராட்சசர்களுக்கு சிவனும், யக்ஷ கந்தர்வர்களுக்கு சோமனும் சந்திரன் தெய்வங்கள் என்று பிரம்மதேவ சிருஷ்டியின் துவக்கத்திலேயே உறுதிப்படுத்தி உள்ளார். இவ்வாறு சப்தரிஷிகள் கூறியதை கேட்ட சகோதரர்கள் ஐவரும் தம்மிடம் சேர்ந்து அவரவர் இஷ்ட தெய்வத்தை பூஜித்து வந்தனர்.
ஒரு நாள் விதேகண்ட தானவன் அவர்கள் நகரத்தின் மீது போட்டு கொடுத்தான். கண்டவர்களை எல்லாம் கொன்றான். அனைவருக்கும் அச்சமுறும் வகையில் மகாநாதம் பேரொளி செய்து கர்ஜித்தார். தூர சேனாதிகள் ஐவரும் அவனை கொல்ல உட்பட்டனர். அவர்கள் தொடுத்த பானங்கள், விடுத்த ஆயுதங்கள் எதுவும் அவரிடம் அளிக்கவில்லை. ஜெயத்வஜன் தவிர மற்றவர்கள் ஓடிவிட்டனர். ஜெயத்வஜன் தன் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ விஷ்ணுவை தியானித்தான். அப்போது பகவான் அவன் முன் தோன்றி தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை அவனுக்கு அளித்தார். உடனே ஜெயத்வஜன் ஸ்ரீ ஹரியை தியானித்து அந்த சக்கரத்தை செலுத்த அதன் விதேகன் தலையை வெட்டி வீழ்த்தியது. ஜெயத்வஜனின் சகோதரர்கள் அவனை புகழ்ந்தனர். விஸ்வாமித்திரர் வந்து அவனை பாராட்டி சென்றார். தமையன் நால்வரும் ருத்ரயாகம் செய்ய அதனை வசிஷ்டாதி முனிவர்கள் நடத்தி வைத்தனர். ஜெயத்வஜன் விஷ்ணு யாகம் செய்ய அதற்கு விஸ்வாமித்திரர் வந்திருந்து சாங்கோ பாங்கமாய் நிர்வகித்து அவனை திருதராஷ்டிரன் ஆக்கி அருளினார். துர்ஜயனும் ஊர்வசியும். சந்திரவம்சத்தில் தோன்றிய துர்ஜயன் கற்பில் சிறந்த தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் காளிந்தி நதி தீரத்தில் அழகிய காலம் ஒன்று கண்டான். காலம் என்ற திசையில் சென்று ஊர்வசி என்னும் அப்சரசை கண்டு மோகிக்க அவளும் அவள் மீது ஆசைப்பட இருவரும் பல ஆண்டுகள் சுகித்திருந்தனர். ஒரு நாள் துர்ஜயன் திடீர்ந்து தன் நாடு, மனைவி ஆகியோரை பற்றி எண்ணி தன் வீட்டிற்கு சென்று வர ஊர்வசியிடம் அனுமதி கூறினார். அப்போது ஊர்வசி இன்னும் ஓராண்டு காலம் தன்னோடு இருக்குமாறு கூறினார். துர்ஜயன் தன் நாட்டை பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடுவதாக உறுதிபட கூறினான். அப்போது ஊர்வசி ஒரு நிபந்தனையிட்டால் மற்ற எந்த ஸ்திரீயிடம் கணவனாக வாழக்கூடாது என்றாள். அந்த நிபந்தனை ஏற்று மன்னன் நாடு தெரிவினார். ஊர்வசிக்கு அளித்த வாக்குப்படி மனைவியை அவன் நெருங்கவில்லை. அதன் காரணத்தை பின்னர் துர்ஜயன் மனைவி அறிந்து கொண்டாள். அவன் பாவம் செய்ததை கணவனுக்கு எடுத்து காட்டினாள். இந்த கற்புக்கரசி ஏக்கம் கொள்வதில் பயனில்லை. பாவத்திற்கு பரிகாரம் பச்சாதாபம் மட்டுமல்ல. இது ஒரு மன்னனுக்கு அழகல்ல. தவம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மாதரசி எத்தகைய தவம் செய்ய வேண்டும் என்று அறிய கர்ண முனிவரை அடைந்து வேண்டிட அவர் இமயமலைக்கு சென்று தியானம் செய்யுமாறு கூறினார். செல்லும் வழியில் மன்னன் ஒரு கந்தர்வனை சந்தித்தார். அவன் கழுத்தில் ஒரு தெய்வீக மாலை இருந்தது. ஊர்வசியை நினைத்தான். அவளுக்கே உரித்தானது இந்த மாலை என்று கந்தர்வனை தோக்கடைத்து மாலையை பெற்று அதனை ஊர்வசிக்கு அறிவிக்க விரைந்தான். ஆனால் ஊர்வசி முன் இருந்த இடத்தில் இல்லை. அவளை தேடி அலைந்தான். சுமேறு மலையில் மானச ஏரிக்கரையில் ஊர்வசியை கண்டு அவளுக்கு மாலை அணிவித்து சில காலம் அவருடன் மகிழ்ச்சியாக இருந்து வந்தான். ஒரு நாள் ஊர்வசி மன்னனை தன் நாடு சென்றிருந்த காலத்தில் என்ன நடந்தது என்று கேட்டாள். நிகழ்ந்ததை எல்லாம் மன்னன் கூற ஊர்வசி அவனை உடனே சென்று விடுமாறும், இல்லாவிட்டால் கணவர், துர்ஜயன் மனைவி ஆகியோர் சாபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று கூறி அவனை போகச் சொல்ல ஊர்வசி விட்டு பிரிய அவனுக்கு இஷ்டமில்லை. ஊர்வசி தன்னை அழகற்றவளாக மாற்றிக்கொள்ள அவள் மீது வெறுப்பு கொண்டு தவம் செய்ய சென்றான். மொத்தம் 24 ஆண்டுகள் மிக்க கோரதவம் செய்தான். தவம் முடிந்து கண்வர் இருக்குமிடம் அடைந்து முனிவரிடம் நடந்ததை எல்லாம் விவரித்தான். முனிவர் அவன் மாறுதலையும் தவத்தையும் கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் அவர் அது மட்டும் போதாது என்றும் சிவபெருமான் உரையும் வாரணாசிக்கு செல்லுமாறும் அறிவுரை கூறினார். அவர் மேலும் சிவபெருமான் வாரணாசியில் எப்போதும் இருக்கிறார். அவருடைய தரிசனமும் பூஜையும் மன்னனுடைய பாவத்தை நீக்கிவிடும் என்றார். அவ்வாறே துர்ஜயன் செய்த பாவ மோசனம் பெற்றான். வாரணாசி செல்வது சிவபூஜை சிறந்த பலனை தரும். கிருஷ்ணனின் தவம். கிருஷ்ணன் புத்திர வாக்கியம் வேண்டி உபமன்யு முனிவர் ஆசிரமம் கண்டினான். அப்போது அவன் முனிவர்களை வாழ்த்தினான். அவர்கள் அவரை துதித்து செய்தனர். கிருஷ்ணர் நேரில் வாழ்த்தியது பற்றி பெரிதும் மகிழ்ந்து முனிவர் கிருஷ்ணர் வருகை ஏதேனும் முக்கிய காரணம் உண்டா என்று கேட்டார். அப்போது கிருஷ்ணன் தான் சிவனை காண என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு முனிவர் உண்மையான நம்பிக்கையுடன் தியானம் செய்து கடின தவம் செய்தால் சிவனை காண முடியும் என்றார். அதை கேட்ட கிருஷ்ணர் தவக்கோலம் கொண்டு வாசுபத விரதம் அனுஷ்டித்து தியானிக்க உமா மகேஸ்வரர்கள் காட்சியளித்தனர். அப்போது சிவனார் கிருஷ்ணரிடம் அவர் விஷ்ணுவை நினைத்ததை பெறும் சகல வல்லமை படைத்தவர் என்றும் தன்னை வேண்டியது ஏன் என்றும் கூறிட கிருஷ்ணன் தனக்கு சிவபெருமானை ஒத்ததோர் மகன் வேண்டும் என்றார். அவ்வாறு வரம் பெற்று அவருக்கு ஜாம்பவதி மூலம் சாம்பன் பிறந்தான். சிவனது அவதாரங்கள். பூர்வ புராணம் சிவபுராணம் எடுத்த அவதாரங்களை பற்றி தெரிவிக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் கொண்டோர் அவர் அவையாவன: ஸ்வேதா, சுதாரா, மதனன், சுகோந்திரன், கங்கணன், லோகாக்ஷி, ஜெய் கிஷ்ஹவ்யன், தாதிவாகன், ரிஷவன், பிருகு, உக்கிரன், அத்திரி, பலி, கௌதமன், வேரசீர்ஷன், கோகர்ணன், சிகந்தகன், ஜடமாளி, அட்டஹாசன், தாருகன், லங்காளி, மகாயாமன், முனி, சுலி, பிண்டமுனீஸ்வரன், சகிஷ்ணு, சோமசர்மா, நகுலீஸ்வரன். ஈஸ்வர கீதை முனிவர்களுக்கு சூதர் புராணங்கள் கூறி கொண்டிருக்கும் போதே அங்கு வியாசர் வந்தார்.
அவரிடம் முனிவர்கள் உண்மை ஞானம் பெற உபாயம் கூற வேண்ட அவர் கூறியது இதோ பரமாத்மாவே உண்மையானது, அது எல்லா இடத்திலும் தூய்மையான வியாபித்து உள்ளது. இந்த பரமாத்மிலிருந்து இந்த பேரண்டம் தோன்றியது, முடிவில் அதனுள்ளேயே ஐக்கியமாகும். பரமாத்மன் என்பது இந்த பூமி அல்ல, அது நீர், சக்தி, காற்று அல்லது ஆகாயமும் அல்ல. அதனை தொடவோ உணரவோ முடியாது. ஒவ்வொருவர் ஆத்மாவிலும் பரமாத்மா இருக்கிறார். சுகம், பாவம், மாயினால் பரமாத்மா ஜீவாத்மாக்களிடையே வேறுபாடு தோன்றும். ஞானம் பெற்றவர் மாயிலிருந்து விடுபடுவார். எனவே தனக்கும் மற்றவற்றிற்கும் வேறுபாடு காண மாட்டார். அனைத்திலும் பரமாத்மா ஊடுருவி உள்ளார். யோகா என்பது தியானம். அது ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவும் உள்ள உணர்வை ஊட்டுகிறது. யோகத்தில் 8 உட்பிரிவுகள் உள்ளன. அவை முறையே மூச்சை அடக்கும் பிராணாயாமம், பிராணம் ஈக்குவல் டு உயிர், ஆயாமா கட்டுப்பாடு. இதுவே பிராணாயாமத்தின் பொருள். மூச்சை உள்ளிழுப்பது நேசகம், உள்ளிருத்துவது கும்பகம், வெளியிடுவது பூரகம். பிரத்யாகாரம், இது புலன்களை அடக்குவது. யோகா செய்யும் போது தக்க உடல்நிலையில் அமர்ந்து செய்ய வேண்டும். ஆச்சாரம், யோகாசனங்கள் பல வகைப்படும். அவற்றில் பலன்கள் வெவ்வேறாகும். அகிம்சை, உண்மை, தயை கொண்டிருத்தல் யாமமாகும். வேதம் ஓதுதல், பிரார்த்தனை, தூய்மை, தியானம் ஆகியவை ருயாமம் எனப்படும். ஒரு இறைவனை முன்னிட்டு தியானம் செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து தவம் செய்வது தியானமாகும். அந்த இறைவனை உள்ளத்தில் நிலைநிறுத்துவது காரணமாகும். இறுதியில் சமாதி ஜீவாத்மா பரமாத்மாவுக்கிடையே ஒன்றிய நிலையை உணர்வதாகும். சமயச்சடங்குகள், பிரம்மா பரத்தை செடியை தோற்றுவித்து முப்பரிநூல் எனப்படும் யக்யோபதி உருவாக்கவே பிராமணருக்கு வட என மிக முக்கியமானது. அது 8 வயதில் செய்யப்பட வேண்டும். ஆசான், குரு மரியாதைக்குரியவர், பூஜிக்கத்தக்கவர். யாரிடமிருந்து அறிவு பிரியப்படுகிறதோ அவரே குருவாவார். இவ்வாறு பாடம், வேதம், சாஸ்திரம் கற்பிப்பவரே அன்றி வேறு சிலரும் குருவாக கருதப்படுவார். தந்தை, அண்ணன், அரசன், மாமா, மாமனார், தாத்தா, வயதில் பெரியவர் ஆகியோரும் குருவாவார். மற்றும் தாயார், பாட்டி, குருபத்தினி, அத்தை, மாமியார், அண்ணி ஆகியோரையும் குருவுக்கு சமமாக நடத்த வேண்டும். குருவினிடத்தில் உட்காரக்கூடாது. அவரிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது. அவரிடம் பாதிக்கக்கூடாது. குருவை வெறுப்பவனுக்கு நரகம் நிச்சயம். மேற்கூறியவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். தந்தை, தாய், ஆசான், அண்ணன், கணவன் ஆகியோர் என்னவானாலும் அவரிடம் மரியாதையாக நடந்து சேவை செய்ய வேண்டும். ஓர் அந்தணன் உணவுக்கு பின் மட்டும் குடித்தல், உரங்கள், குளித்தல், எச்சில் துப்பல், உடைமாற்றும் போது எல்லாம் வாயை கொப்பளித்து கழுவ வேண்டும். மற்றும் படிக்க உட்காருவதற்கு முன் நாத்திகருடன் பேசிய பின், மேலும் பிரஷ்டர்கள், பெண்கள் ஆகியோருடன் பேசிய பின்னும் வாயை கழுவி கொள்ள வேண்டும். இது தூய்மையின் அடிப்படையில் கூறப்படுவதால் தற்காலத்தில் அனைவருக்கும் பொருத்தமாகும். வாயளம்புதல் முடியாத நிலையில் தீ, பசு, கங்கை, நீர் இவற்றை தொழுவதன் மூலமும் தூய்மை ஏற்படும். ஓர் அழுக்கு துணியை தொட்டுவிட்டால் நன்னீர், புல், மண் இவற்றை தொட்டு தூய்மையாக்கி கொள்ளலாம். காயத்ரி மந்திரம், மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம். அதாவது கிரண காலத்தில் பிரேத சடங்கு நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, புலால் உண்டவில், புயலின் போது, பௌர்ணமி இரவில் வேதங்களை படிக்கக்கூடாது. பிராயசித்தமும் விரதங்களும். பிராமணை கொன்றவன், மது உண்டவன், தங்கம் திருடையவன் ஆகியோர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். பிராமணனை கொன்றவன் அதற்கு பிராயசித்தமாக காட்டில் குடிசையில் 12 ஆண்டு காலம் வாழ்ந்து வர வேண்டும். அவன் இறந்தவர் தலையை குறிக்கும் அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு பிராயசித்தம் தவமுடி வரையில் அவன் வேறொரு அந்த இல்லத்திற்கோ கோயிலுக்கோ செல்லக்கூடாது. இந்த பிராமண கொலை அஜாக்கிரதையால் அசட்டையால் நடந்தானால் அதற்கு இப்பிராய்ச்சித்தங்கள் வேண்டுமென்றோ தெரிந்து கொலை செய்திருந்தாலோ தவமோ பிராய்ச்சித்தமோ போதாது. அத்தகைய பாவி தீக்குளித்தோ நீரில் மூழ்கியோ பற்றி கிடந்தோ மரணமடைதல் சிறந்த பிராய்ச்சித்தமாகும். விரதங்கள். மற்ற பாவங்களுக்கு பரிகாரமாக கழுகின்ற விரதங்களை அனுஷ்டிக்கலாம். முக்கியமாக சில கொடுக்கப்பட்டுள்ளன. சந்தாபன விரதம். ஒரு நாள் முழுவதும் பஞ்சகவி உட்கொண்டு அடுத்த நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருத்தல். மகா சந்தாபன விரதம். இதில் பஞ்சகவியத்தில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். இம்மாதிரி 6 நாட்கள் இருந்து 7வது நாள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். பிரசமத்திய கிரிச்சா விரதம். இதில் முதல் 3 நாட்கள் பகலில் மட்டும் உணவு கொள்ள வேண்டும். அதுவும் சுமார் 26 முட்டை அளவு மட்டும் உணவு உண்ண வேண்டும். அடுத்த 3 நாட்கள் 22 முட்டை அளவு மாலையில் மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இறுதியாக 3 நாட்கள் 24 முட்டை அளவு மட்டும் உணவு கொள்ள வேண்டும். கிரிச்சா விரதம் முன் விரதத்தை விட கடுமையானது. முதல் 3 நாட்கள் ஒரு கையளவு உணவு,
பகலில் மட்டும் உட்கொள்ளல். அடுத்து 3 நாட்களில் மாலையில் மட்டும் ஒரு கையளவு உணவு கையளவு உட்கொள்ளுதல். அடுத்த 3 நாட்களில் ஒரு கையளவே பகலில் எப்போதாவது ஒரு முறை உட்கொள்ள வேண்டும். இறுதியாக 3 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். இவ்வாறு 12 நாட்கள் விரதம். வராக விரதம். இதில் 12 நாட்கள் தொடர்ந்து உண்ணா நோம்பினை கடைபிடிக்க வேண்டும். சப்த கிரிச்சா விரதம். இதுவும் 12 நாட்கள் கொண்ட விரதமே. இதில் ஒரு நாளைக்கு ஒரு முறையே நீராடல். முதல் 3 நாட்கள் நீர் மட்டும் அருந்தலாம். அடுத்த 3 நாட்கள் பால் அருந்தலாம். அடுத்த 3 நாட்கள் நெய் அருந்திய கடைசி 3 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். பத கிரிச்ச விரதம். இது 4 நாட்கள் அனுஷ்டிப்பது. முதல் நாள் ஒரு வேளை உணவு, 2ஆம் நாள் உபவாசம், 3ஆம் நாள் அளவில்லா உணவு, 4வது நாள் உபவாசம். சாந்தாராயண விரதம். இது பௌர்ணமியில் ஒரு மாதம் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும். முதல் நாள் 15 கையளவு உணவு, அடுத்து 14 கையளவு உணவு, அடுத்த அமாவாசை வரையில் உட்கொள்ள வேண்டும். அமாவாசை என்று முழு உபவாசம். அடுத்த பிரதமை முதல் தினமும் ஒரு கையளவு அதிகம் ஆக்கிக் கொண்டே உட்கொள்ள வேண்டும். பௌர்ணமி என்று 15 கையளவு விரதம் உண்ணாவிரதம் முடிவடையும். மேலும் பல விரதங்களும் பிராயச்சித்தங்களும் பூர்வ புராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. சீதை ஒரு மாயை. ராமாயணத்தில் ராவணன் சீதையை தூக்கிச் சென்றதை அறிவோம். சீதை ஒரு மாயை என்பதை விளக்குவதை காண்போம். இந்த கதையின்படி நன்னறி கொண்டவர்க்கு என்றும் ஆபத்தில்லை என்று அறியலாம். ராவணன் ஒரு குருவி முடிவில் பர்ணசாலையில் இருந்த சீதையை திட்டுத்தனமாக தூக்கிச் சென்றான். ராவணன் தீய எண்ணத்தை சீதை முன்பே அறிந்திருந்தால் எனவே அவள் திட்டத்தை முறியடிக்க திட்டமிட்டாள். அவள் அக்னி தேவனை பிரார்த்தித்தாள். அப்போது அக்னி தேவன் தோன்றி ஒரு மாயா சீதையை தோற்றுவித்தார். உண்மையான சீதைக்கு பதில் மாயா சீதை சென்றாள். உண்மையான சீதை அக்னியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். எனவே ராவன் மாயா சீதையை தூக்கிச் சென்றார். அந்த மாயா சீதையின் காரணமாகவே ராவண யுத்தம் நடந்தது. போருக்கு பின் ராவண வதத்திற்கு பின் சீதை அக்னி பிரவேசம் செய்ய மாயா சீதை தீயில் மூழ்க உண்மையான சீதை திரும்பி வந்தாள். ஆக உண்மையான சீதைக்கும் ராவனுக்கும் இந்த தொடர்பும் இல்லை. பிரம்ம வைவத்திர புராணம் காண்க. சிவனும் பிரம்மனும் முன்னர் சமயம் முனிவர்களும் நானே தலைமை கடவுள், என்னை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்று சொன்னார். அதாவது அரண்களை விட நானே உயர்ந்தவன் என்றார். இவ்வாறு பிரம்மன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு விஷ்ணு வந்தார். அவன் நானே உயர்ந்த தெய்வம், நீ படைப்பாளி மட்டுமே, நான் காத்து ரட்சிப்பவன் என்றார். இந்நிலையில் வேதங்கள் 4 உயிருள்ள வடிவில் தோன்றி அறிந்தத்தக்க ஆதாரங்களை காட்டி சிவனே அயன்களை காட்டிலும் உயர்வான தெய்வம் என்று எடுத்துக்காட்ட அதனை விஷ்ணு ஏற்றார். ஆனால் பிரம்மன் இதற்கு சம்மதிக்கவில்லை. பிரம்மா வேதங்களிடம் சிவன் எப்போதும் பேய் பிசாசுடன் தோழமை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வாறு எங்கள் இருவரை விட சிறந்தவர் உயர்ந்தவர் ஆவார் என்று கேட்டார். இந்த சமயம் அங்கு சிவபெருமான் வந்து சேர்ந்தார். சிவனை கண்டவுடன் பிரம்மா அவரை கண்டபடி நின்றுக்கலானார். அப்போ சிவன் தன்னிலிருந்து காலபைரவை தோற்றுவிக்க அவர் பிரம்மாவிடம் சண்டை கொள்ளலானார். அச்சண்டையில் காலபைரவர் 5 முகம் கொண்ட பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டிவிட பிரம்மா 4 முகனானார். 5 தலைகள் உடையவனானார். சில புராணங்களில் சிவபெருமானே பிரம்மாவின் தலையை கீழ்த்தியதாக கூறப்பட்டுள்ளது. உடனே பிரம்மா இறந்துவிட அவரை சிவபெருமான் உயிர்ப்பித்தார். எனினும் சிவன் ஒரு பிராமணனை கொன்றதால் பிரம்மாவின் கொய்யப்பட்ட தலை காலபைரவரின் சிவனின் கையிலேயே ஒட்டி கொண்டது. இந்நிலையிலே காலபைரவர் பல ஆண்டுகள் கையில் பிரம்மாவின் கொய்யப்பட்ட தலையில் அலைந்து திரிகையில் விஷ்ணு அவர் முன் தோன்றி வாரணாசிக்கு புனித பயணம் செல்லுமாறு அறிவுரை கூறினார். வாரணாசி அடைந்தவுடன் காலபைரவரின் கையில் இருந்த பிரம்மாவின் தலை விடுபட்டது. அவ்விடம் ஒரு புனித தலம் ஆயிற்று. அது கபால மோஷன தீர்த்தம் ஆகும். வாரணாசியை அன்றி தியாகை, குருஷேத்திரம், கயா, குருச்சத்திரம், கயா, வடமதுரை போன்ற பல தீர்த்தங்களும் சிறந்த தலங்களே. சரஸ்வதியில் 3 நாள் ஸ்நானமும், யமுனையில் 1 வாரம் நீராடலும், கங்கை நீரை தொட்டவுடனேயே பாவம் நீங்கும். ஆனால் நர்மதை நீரே பார்வையில் பட்டாலே பாவம் நீங்கும். நந்தி தேவரின் வரலாறு. தர்ம நெறியில் சாஸ்திர ஞானம் மிகுந்த சிலாதர் என்ற முனிவர் 1000 ஆண்டுகள் சிவனை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் முன் தோன்றி வேண்டிய வரம் யாது என்று கேட்க அம்முனிவர் தாயிடம் பிறக்காத ஒரு புதல்வனை தனக்கு அழுகுமாறு வேண்டினார். சிவன் அவ்வாறே வரம் அளித்தார். சிலாதர் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது ஒரு அழகைய பையன் ஏரியின் மீது திடீரென்று தோன்றினான். அவனை சுற்றி 4 பக்கமும் பேரொளி வீசியது. அவன் சிலாதரரை தந்தையே என்று கூப்பிட்டான். அவனுக்கு தந்தி என்று பெயரிடப்பட்டது. அவன் கல்வி கற்க ஆரம்பித்து சகல சாஸ்திர சம்பவம் ஆனான்.
நந்தி சிவதரிசனம் பெறவும் தான் மரணமின்றி இறக்கவும் சமுத்திர தீர்த்தத்தில் ஓரிடத்தில் கூடி சிவநாமம் ஜபித்து தவம் கொண்டான். சிவபெருமான் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க, இன்னும் கூடி சிவநாமம் ஜபிக்க ஆயுள் வேண்டும் என்று வரம் எடுத்தவன் பரமசிவன். இம்மாதிரி மும்முறை நிகழ கடைசியில் சிவபெருமான் தோன்றி சிவன் ஞாபகம் ஜபம் போதும், மேலும் தவம் வேண்டாம், உனக்கு மரணம் ஏற்படாது, நீ ஒரு கணநாதனாகி கணங்களுக்கெல்லாம் நாயகனாக விளங்குவாய், என்னை விட்டு பிரியாத தோழனாவாய் என்று வரமளித்தார். மருத்தின் புதல்வியாகிய சூயாஷாவை நந்திக்கு திருமணம் சிவபெருமான் மனம் செய்து வைத்தார். நந்தி எப்போதும் சிவ சந்நிதியிலேயே பரமனை பிரியாமல் இருந்தார். கூர்ம புராணம் முற்றிற்று. ஓம் சிவாய நமக.